தூயாது தூயவரும் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரும் நம்முடைய துன்பங்களிலே நம்மை ஆதரிக்கிறவரும் நம்மை ஆசீர்வதிக்கிறவரும் நம்மோடு கூட இருக்கிறவருமாகிய சர்வவல்லமை தெய்வத்தை ஆராதிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இந்த காணொளி ஆராதனையிலே கலந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். அவருடைய செய்திகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, மீண்டும் ஒரு காணொலி ஆராதனையிலே அவருடைய இல்லங்களிலே கூடியிருக்கிறவர்களிலே உடைய வஸ்திரத்தின் தொங்கல்களினாலே ஆலயம் நிறைந்திருந்தது போல அவர்களை இந்த பெருந்தொற்றினாலே எங்களுடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அவரவருடைய இல்லங்களிலே நாங்கள் ஆராதிக்கும் ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கிறோமாகவே நம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல்களின் ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவனுக்கு கிருபை தார். நம்முடைய மகிமை ஒவ்வொரு வீட்டிலும், இந்த காணொளியிலே ஆராதனை பங்கெடுக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வீட்டிலும் நிறைவாய் தங்கியிருக்கத்தக்கதாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் அறிக்கையிடுகிறோம். எங்களை மன்னியும் ஈசோப்பினால் எங்களை சுத்திகரியும். அப்பொழுது நாங்கள் சுத்தமாகவும் எங்களை கழுவேறும். அப்பொழுது உறைந்த மழையிலும் வெண்மையான அனுபவத்தோடு கூட நம்முடைய பரிசுத்த பிரசனத்திலே அமர்ந்திருக்க தேவனின் கிருபை தார். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆராதனையில் பங்கெடுக்கிற பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம் யாவரும் எழுந்து நின்ற தேவனுடைய நாமமைக்காக ஆராதனையின் ஆரம்பத்திற்கு பாமாலைகளிலே 306 பாடுவோம். 306ஆம் பாமாலை பாடுவோம். இன்பம் துன்பம் நேர்ந்தும் நீடாயவராய் நோக்கியவர் வாக்கில் வைப்பாய் நம்பிக்கை தூய்மை பெற நாடு ஆத்மாமந்து சேந்தை செய்கையாவும் அவர்க்குட்பட்டு ஆன்மின் ஜீவ ஊற்றாய் சேர்ந்து ருசிக்க
மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 27 சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். The psalm taken for our responsibility is 27. கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களுக்கும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதில் நான் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒளித்து வைத்து என்னை கண்மலை மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலியிட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரேன், உம்முடைய முகத்தையே தேடுவேன். கர்த்தாவே, என்று என் இருதயம் இடத்தில் சொல்லிட்டு உமது முகத்தை எனக்கு மறையாதையும், நீரே கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதையும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவனை, என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும் இரும். என் தகப்பன் என் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவையான பாதையிலே என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும், பொய்சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீர்கிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கு காத்திரு. நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய விசுவாசத்தை உறுதி பண்ணும்படி விசுவாச பிரமாணத்தை சொல்லி அறிக்கையிடுவோம். தி அபாசல் கிரீட். வானத்தையும் பூமியை படைத்த சர்வ பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்மரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையாரிட்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடு உயிர்த்தெழுந்தார். பரமண்டத்தில் ஏறி சர்வ பிதாவாகிய தேவனை வலது பார்த்து விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழோரி மரித்தோர் நியாயந்திருக்க திரும்ப வருவார். பரிசுத்தா விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். தொடர்ந்து ஜெபநிலையிலே கர்த்தருடைய ஜெபத்தையும் சேர்ந்து சொல்லுவோம். தி லார்ட்ஸ் பிரேயர். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாக குற்றங்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னதைக்கும் முடிவுகளே. ஆமேன். உட்காருங்கள். இப்பொழுது வேதபாட வாசி கேட்போம். முதலாவது தமிழிலும் பின்பு ஆங்கிலத்தில் வாசிக்கப்படும். Now the scripture portion will be read to us both in Tamil and English. வாசிக்க கொடுக்கப்பட்ட வேதாகம் யோவான் 17:9 முதல் 21 வரை. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் யாவும் என்னுடையவைகள். அவர்களின் நான் மகிமைப்படுத்துகிறேன். நான் இனி உலகத்தில் ஏறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்தில் வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களுக்காக காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக கேட்டின் மகன் கெட்டு போகாமல் இருக்காமல் அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை. இப்பொழுது நான் உம்மிடத்தில் வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்கிறேன்.
நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தார் அல்லாது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆனால் அதனால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தார் அல்லாது போல அவர்கள் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்கிறேன். நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதுமல்லாமல் அவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிகர்களாகவும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் எல்லாம் ஒன்றாய் இருக்கவும், பிதாவே, நீர் என்னையை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னையையும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாம் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டிய கொள்கிறேன். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேதாகம் வாசித்தாயிட்டு. Today's Bible reading is taken from John chapter 17 verses 9 to 21. I repeat, John chapter 17 verses 9 to 21. I pray for them. I am not praying for the world, but for those you have given me, for they are yours. All I have is yours, and all you have is mine, and glory has come to me through them. I will remain in the world no longer, but they are still in the world, and I am coming to you. Holy Father, protect them by the power of your name, the name you gave me, so that they may be one as we are one. While I was with them, I protected them and kept them safe by that name you gave me. None has been lost except the one doomed to destruction, so that the scripture would be fulfilled. I am coming to you now, but I say these things while I am still in the world, so that they may have the full measure of my joy with them. I have given them your word, and the word has hated them, for they are not of the world any more than I am of the world. My prayer is not that you take them out of the world, but that you protect them from the evil one. They are not of the world, even as I am not of it. Sanctify them by the truth. Your word is truth. As you send me into the world, I have sent them into the world. For them I sanctify myself, that they too may be truly sanctified. My prayer is not for them alone. I pray also for those who will believe in me through their message, that all of them may be one. Father, just as you are in me and I am in you, may they also be in us, so that the world may believe that you have sent me. பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்கள். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை திருமண நாள் கேட்கிறார்கள். 24ஆம் தேதி பேபி எலிசா அருள்செல்வன் அவர்களும், 25ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெலன் நவோமி தர்மராஜ் அவர்களும், 26ஆம் தேதி மிஸ்டர் ஆர் சுதாகர் அவர்களும், மிஸ்டர் எஸ் ஜான் கிங்ஸ்லின் அவர்களும், மிஸ் மர்சி ஜேக்கப் அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். 28ஆம் தேதி பேபி பிஜே மடோனா அவர்களும் தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிறார்கள். பிறந்த நாட்களை காண்கிற உங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாக அன்புடன் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை சகல கிருபையினாலும் நலனினாலும் முடிசூட்டி தீர்க்காயுசையும் சுகபலத்தையும் தந்து உங்களை காத்துக்கொள்ள வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அதே போல இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாட்களை 26ஆம் தேதி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் விக்டர் ராஜ் அவர்களுடைய குடும்பம் காண்கிறது.
அருமையான விக்டராஜ் அவருடைய குடும்பத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாக அன்புடன் வாழ்த்து ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களுடைய குடும்ப வாழ்வின் நன்மைகளை தந்து சுகபலன், ஜீவன், தீர்க்காயுசு எல்லாவற்றையும் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு உண்டான காரியங்களை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்தி இந்த திருமண ஆண்டு உங்களுக்கு நன்மை பயக்கிற ஆண்டாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாக உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களை காண்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். வாழ்வின் நன்மைகளை கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு சுகத்தோடும் பலத்தோடும் தீர்க்காயுசோடும் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறவனமாக என்றுமுள்ள உம்முடைய கிருபையை, அதிகமான பெருக்கமான கிருபையை இந்த புதிய வருஷத்திலே பிள்ளைகள் பெற்று மகிழ்ச்சியாய் ஜீவிக்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் மேல் பொழிந்தருளி ஆண்டவர் உமக்கு மகிமையாக சாட்சியாக விளங்கத்தக்கதாக பிள்ளைகளுடைய மன விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற பெற்றுக்கொண்டு அருமையான பிள்ளைகள் வாழத்தக்கதான ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் மேல் பொழிந்தருள உங்களுடைய கிருபை நிறைந்த இரக்கமுள்ள ஆசீர்வதிக்கும் அரவணைக்கும் கரத்திலே ஒப்புக் கொடுத்து வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறோம். திருமண நாளை காண்கிற சகோதரர் விக்டர்ராஜ் அவர்களுக்காக, அவருடைய அருமையான சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, இதுவரை குடும்ப வாழ்வின் நன்மைகளை தந்து சுகபலன் தந்து கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய ஆசீர்வாதங்களை இதுவரை கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுத்து வந்திருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரித்து பிரவேசிக்கிற புதிய திருமண ஆண்டிலும் கர்த்தருடைய நன்மைகளில் மகிழ்ச்சியா இருக்க, ஆண்டவரே கர்த்தருக்கு மகிமையா ஜீவிக்க, உம்முடைய மாட்சிமையை பொருந்தின எல்லா விதமான ஆவிக்குரிய இகபர நன்மைகளை பெற்று சுவாமி சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழத்தக்கதாக பிள்ளைகளை ஆண்டுடைய ஆளுகை கிருபைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒப்புக் கொடுத்து அவர்களையும் அவருடைய திருமண நாளையும் அன்புடன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய சிறு பிள்ளைகள் மனப்பாட வசனம் சொல்வார்கள். Now our children will recite memory verse. Therefore everyone who hears these words of mine and puts them into practice is like a wise man who built his house on a rock. Matthew 7:24. Judges 6 verses 12. When the angel of the Lord appeared to Gideon, he said, "The Lord is with you, mighty warrior." The Lord will strengthen you there. The Lord will help you. Isaiah 41:10. Amen. Thank you. Saturn, get up, pick up your mat and walk. At once the man was cured. He picked up his mat and walked. John 5:8. Amen. Thank you. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயர்ந்தாலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:10. Thank you. May the God of hope fill you with all joy and peace as you trust in Him, so that you may overflow with hope by the power of the Holy Spirit. Romans 15:13. Thank you. ஜெபம் செய்வோம். பொதுவான ஜெபத்தை ஏறெடுக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையோடு கூட இணைந்து நாமும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி முடிந்தால் முழங்காற்படியிட்டு இந்த ஆண்டவரை நோக்கி அவர்களோடு கூட இணைந்து ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் உள்ள எங்கள் அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் கொடுத்த நல்ல சுகபலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கும் இந்த சுத்த கிருபையே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் சிங்காசனத்தில் வீழ்ச்சி இருக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம்.
துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவே உம்மை துதிக்கிறோம். எங்களுக்காக தம்மையை பலியாய் கொடுத்த தேவாட்டுக்குட்டியே உம்மை துதிக்கிறோம். இந்த அன்புக்காக உமக்கு நன்றிப்பா. உமது கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை மட்டும் பாதுகாத்து கொண்ட கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய நாமத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமத்தினால் நாங்கள் எதை கேட்டாலும் எங்களுக்கு அப்பா எங்களுக்கு கூட கொடுக்குற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சப்பா, இந்த நாளிலும் அப்பா ஹாஸ்பிட்டல் அநேகர் அப்பா சுகவீனமாக பலவீனமாக இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் அப்பா இந்த கரம் தொட்டு உதவி செய்யுங்க, அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க இரத்தத்தினால் அப்பா அவங்களை ஆண்டவரே சப்பா அந்த இரத்தம் தெளிக்கப்பட்டு அவங்க பூரண சுகம் பெற்று ஆண்டவரே சப்பா விட திரும்ப கிருபை கொடுங்க. விசேஷமாக அப்பா இந்த கொரோனால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஐசியூவில் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உதவி செய்யுங்க ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே நிச்சயமாக அப்பா அவங்களுக்கு இந்த இரத்தத்தினால் ஆண்டவரே சப்பா அவங்களுக்கு விடுதலை கொடுங்க அப்பா. வீடு திரும்பட்டும். உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. இந்த சபை எங்கள் சபைக்காக ஜெபிக்கிறோம், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியத்துக்காக அப்பா, ஞாயிறு பள்ளி அப்பா, பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக ஒவ்வொரு ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது எந்த தடை இல்லாமல் நல்லபடியாக நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்பா. சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக அப்பா பெரியவங்களுக்காக ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் அப்பா வயதானவங்களுக்கு ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய சுக பலத்துக்காக ஜெபிக்கிறோம். சுகத்தோட பலத்தோட ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க அப்பா. ஆண்டவரே சப்பா சுகவீனமாக யாராக இருந்தாலும் அப்பா சபையில் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே சுகம் அப்பா அவங்க நல்ல சுகம் பெற உதவி செய்யுங்க. படிக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம், நல்லா படிக்கணும் ஆண்டவரே. அப்போ இந்த ஆன்லைனில் நடக்கிற ஆண்டவரே ஆன்லைன் லெக்சர் நல்லபடியாக அட்டென்ட் பண்ணதுக்கு நல்ல விசேஷத்தை ஞானம் கொடுங்க அப்பா. வேலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும், உதவி செய்யுங்க. வேலை இழந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா. உதவி செய்யுங்க, அவங்களுடைய வேலைக்கு வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்லபடியாக அப்பா. அவங்க இதுக்கு முன்னாடி இருந்ததோட இனி கிடைக்கிற நல்ல வேலை ஆண்டவரே நல்லா கிடைக்க உதவி செய்யுங்க. அவங்களோட வறுமைகள் நீங்கட்டும் அப்பா, கஷ்டங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒருவரையும் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகாதபடி செய்கிறவர் அப்பா நீங்க. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே. உதவி செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா அப்பா. எங்களுடைய ஊழியர் திரு தாமஸ் தங்கரம் வார அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு கடந்த நாட்களில் அப்பா ஒவ்வொரு நாளும் அப்பா அவங்களுக்கு கொடுக்குற சுகத்திற்காக நன்றி அப்பா. நாங்கள் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அவங்களுக்கு பூரண சுகத்தை கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று உம்முடைய வாக்கு தத்துவப்படி அப்பா அவங்களோட குடும்பங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே பயப்படாதபடி திகையாதபடி ஆண்டவரே உதவி செய்யுங்க. அவங்களோட நீங்கள் இருந்து பாதுகாத்து கொள்ளுங்க. சீக்கிரத்தில் அப்பா பூரண சுகப்பெற்று அவங்களுடைய ஊழியங்கள் நல்லபடியாக நிறைவேற்ற உதவி செய்யுங்க. மனைவிக்காக பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களையும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எந்த தீமை அணுகாதபடி அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. உங்களுடைய நம்பிக்கை வைத்து அவங்களுக்கு நல்ல சுகம் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு கொடான கொடி நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே சப்பா. மற்றும் நிறைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்திய மிஷினரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க. அவங்க ஆண்டவரே இந்த ஊழியத்திற்காக அவங்க முழுமையாக அவங்களை ஒப்பு கொடுத்து அப்பா அவங்களுக்கு அவங்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் சோர்ந்து போயிடாதபடி நீங்கள் அவங்களை உற்சாகப்படுத்துங்க. ஊழியத்தினால் அப்பா நல்லபடியாக அப்பா அவங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. இந்த பெரிய ஒரு பணியை ஆண்டவரே இந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. அவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சப்பா இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. அவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சப்பா நீங்கள் எடுத்து பயன்படுத்தி இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அந்த செய்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் அவங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், செழிப்பாக இருக்கணும் அப்பா. நீங்கள் அப்படி செய்ய போகிற எல்லா நன்மைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த கொரோனா காலத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா இந்த கொடிய வியாதி அப்பா, கொடிய ஆண்டவரே வைரஸ் அப்பா சீக்கிரத்தில் அப்பா இந்த உலகத்தை விட்டு நீங்கும்படி
கிருபை கொடுங்க அப்பா. எங்களால் ஒன்றுமில்லை, என் தேவனுடைய சித்தம் ஆண்டவரே இந்த நாட்டில் அப்பா வெளிப்படுத்தட்டும். அநேகர் வேக்சின் எடுத்திருக்காங்க, இன்னும் எடுக்காத ஆண்டவரே சப்பா அநேகர் உண்டு. ஒவ்வொருவரையும் அப்பா உமது கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த தொற்று யாரையும் தொடாதபடி நீங்கள் அவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. என் தேவன் அப்பா பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த தேர்ட் வேவ் ஆண்டவரே சப்பா எந்த ஒரு பாதிப்பும் அப்பா இந்த இந்தியா தேசத்தில் அது கொண்டு வராதபடி, மற்ற எந்த தேசத்திலும் அப்பா அது பாதிக்காதபடி உதவி செய்யுங்க அப்பா. ஏழை மக்கள் ஆண்டவரே இருக்கிற நாடு அப்பா. அப்போ அந்த லாக்டவுன் மூலமாக அநேகர் வேலை இழந்துட்டாங்க அப்பா. வருமானத்துக்காகவும் சாப்பாடுக்காகவும் கஷ்டப்படுகிற மக்கள் உண்டு. இந்த சீக்கிரத்தில் அப்போ இந்த கொரோனா நீங்கி மக்கள் அப்பா அவங்களுடைய அன்றாட தேவைகள் சந்திக்கபடியாக அப்பா அவங்களுடைய வேலைகள் பாதித்திராதபடி நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்க உதவி செய்யுங்க. அவங்களுடைய தேவைகளை நீங்கள் சந்திங்க ஆண்டவரே அப்பா. யாரும் மனம் உடைந்து போயிடக்கூடாது, மனம் சோர்வு அடைந்துடக்கூடாது அப்பா. உதவி செய்யுங்க நீங்கள் அப்பா. அவங்களோடு இருந்து காத்து கொள்ளுங்க. செய்கிற எல்லா நன்மைக்காக நன்றி அப்பா. அப்பா இந்த நாளிலும் அப்பா படிக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆன்லைனில் படிக்கிற பிள்ளைங்களுடைய கண்கள் பாதித்திடக்கூடாது அப்போ. அவங்க ஃபிசிக்கலி எந்த ஒரு எஃபெக்ட் ஆயிராதபடி உதவி செய்யுங்க. நல்ல புரியணும் ஆண்டவரே. அதிகமான ப்ரெஷரைஸ் அப்பா பிள்ளைங்கள் மேல் வராதபடி ஆண்டவரே அவங்க எந்த ஒரு சூழ்நிலையும் அவங்க பாதித்திராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க ஆன்லைன் மூலமாக படிக்கிற ஒவ்வொரு படிப்பையும் ஆசீர்வதிங்க. நீங்கள் ஆண்டவரே அவங்களுக்கு ஞானம் கொடுங்க, அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே சப்பா. நிறைய பேர் அப்பா ஆன்லைன் வாய்ப்புகள் படிப்பு முடியாமல் அப்பா அவங்களுக்கு இருக்கிறாங்க. அவங்களும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அவங்க சீக்கிரத்தில் அப்பா இந்த கொரோனாலாம் நீங்கி எல்லாரும் ஸ்கூலுக்கு போய் நல்லபடியாக படிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எல்லாருடைய தேவைகள் அப்பா இது இந்த லாக்டவுன் அப்பா எல்லாருடைய வாழ்வாதாரத்தை பாதித்து ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே அது சீக்கிரத்தில் நீங்கட்டும் ஆண்டவரே, சீக்கிரத்தில் நீங்கட்டும் அப்பா. நீங்கள் செய்ய போகிற நன்மைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கொரோனானால இன்னும் பாதித்து கொண்டு இருக்கிறவங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு பூரண சுகம் கொடுங்க ஆண்டவரே. அவங்க குடும்பத்தினருக்கு நீங்கள் அப்பா பாதுகாப்பு கொடுங்க. நீங்கள் அவங்களுக்கு மனபலத்தை கொடுங்க. அப்படி நீங்கள் செய்ய போகிற எல்லா நன்மைக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய இந்திய தேச தலைவருக்காக ஜெபிக்கிறோம். அவங்களோட நீங்கள் எப்பொழுதும் இருப்பதற்காக நன்றி. நல்லபடியாக ஆண்டவரே சப்பா மக்களுக்கு ஆண்டவரே நல்ல நன்மை செய்யும்படியாக அவங்களுக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே. அதுபோல் நீதிபதிகளுக்காக, காவல்துறைகளுக்காக, அரசியல் இருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக, கவுன்சிலருக்காக, எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மக்களுடைய நன்மைக்காக அப்பா ஒவ்வொருவரும் அப்பா அவங்க நல்லபடியாக அவங்க பர்ஃபார்ம் பண்ண உதவி செய்யுங்க. அவங்க ஆண்டவரே அவங்களுடைய சுயநலத்துக்காக ஒரு காரியமும் செய்யாதபடி மக்களை ஆண்டவரே நல்லபடியாக வழி நடத்ததுக்கு நல்ல ஒரு தலைவரையும் அப்பா அவங்க ஆண்டவரே அவங்களுக்காக உழைக்கணும் என்கிற ஒரு மனதோடு அப்பா ஒவ்வொருவரும் இருக்க உதவி செய்யுங்க. நீங்கள் அவங்க மனதில் பேசுங்க. விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க படுகிற கஷ்டங்களை அறிவிங்க அப்பா ஆண்டவரே. உழைத்து கொண்டு அப்பா அவங்க கையில் கிடைக்கிறது ரொம்ப கொஞ்சம் அப்பா. அவங்க ஆசீர்வதிக்கப்படணும். மக்கள் ஆண்டவரே ஏழை மக்கள் எந்த நேரத்திலும் அப்பா ஒடுக்கப்பட்டுறக்கூடாது அப்பா. அப்பா நீங்கள் அதை நீங்கள் அதை விரும்ப மாட்டீங்க அப்பா. இந்த மாதிரியான காரியங்கள் அப்பா எங்களுடைய தேசத்தை விட்டு நீங்கட்டும் அப்பா. உதவி செய்யுங்க. நீங்கள் செய்ய போகிற எல்லா நன்மைக்காக நன்றி அப்பா. அவங்க உண்மை நோக்கி கூப்பிடுறாங்க. எங்களுக்காக எங்களை பாதுகாக்கல எங்களுடைய ஆண்டவர் இருக்கிறாங்க ஒரு நம்பிக்கையோடு கூப்பிடுறாங்க. அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், கஷ்டங்கள்லாம் நீக்கப்படணும் ஆண்டவரே. இந்த தேசத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் அறிவிங்க அப்பா. யாரும் எந்த தீமையிலும் விழுந்துராதபடி அப்பா எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. இந்த உலகம் முழுவதும் அப்பா இந்தியா தேசம் முழுவதும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் அப்பா. மெய்யான தேவன் அப்பா நீங்கண்டு ஒவ்வொருவரும் அப்பா ஆண்டவரே சப்பா புரிந்து கொள்ளணும் அப்பா. மனம் திரும்பணும், பாவங்களை விட்டு மனம் திரும்பணும் அப்பா. அப்படி நீங்கள் செய்ய போகிற எல்லா நன்மைக்காக நன்றி. அப்படி செய்ய போகிற எல்லா கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய பாஸ்டருக்காக, பாஸ்டர் அம்மாக்காக ஜெபிக்கிறோம். அவங்களை சுகபலத்தோடு பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல படிப்பில் ஞானம் கொடுப்பதற்காக நன்றி. அவங்களை ஆசீர்வதிங்க. குடும்பமாக ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சப்பா இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். ஆசீர்வதிங்க. மீண்டுமாக எங்களுடைய சபையில் மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்களுடைய சுகத்தையும் பலத்தையும் விரும்புகிறவரை பண்ணிங்க. யாருக்கு எந்த தீமை அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பா. அவங்களுடைய பாதத்தில் எங்களுடைய ஜெபங்களை ஏறடிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பா. உமக்கு எல்லா துதிக நமக்கையும் செலுத்துகிறேன். ஆமீன், ஆமீன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஒரு சில மாதங்களாக நம்முடைய ஆலயத்திலே ஊழியம் செய்த அருமையான
ஐயாமாரை கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்தளிக்க நான் கேட்டுக்கொண்டு வருகிறேன். நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிறீர்கள். அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தில் பணி செய்த ரெவரண்ட் டி.டி. ஜான்சன் ஐயா அவர்கள் இருக்கிறார்கள். நம்முடைய ஆலயத்தில் அவர்கள் பல வருஷங்களாக பணி செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஊழியம் செய்த அந்த நாட்களிலே அவருடைய ஊழியத்தின் மூலமாக கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஐயா நமத்திலே இந்த நாளிலே செய்தி கொடுக்க முன்வந்திருப்பது மிக சந்தோஷமான ஒரு காரியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் திருச்சபையின் சார்பாகவும் அருமையான ஐயாவை அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஐயா அவர்கள் நமத்திலே ஆண்டுடைய செய்தியை நமக்கு பகிர்ந்தளிப்பார். மன்றாட்டு வீரரும் மகிமையின் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்திலே சென்ட் பீட்டர்ஸ் மெதரிஸ்ட் தமிழ் திருச்சபை கைலாஷ் நகர் விசுவாசிகளுக்கும் போதகருடைய குடும்பத்திற்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களை தெரியப்படுத்தி விடுகிறேன். பல ஆண்டுகளுக்கு பின்பு கர்த்தருடைய பெரிய கிருபையினாலே இந்த லாக்டவுன் பீரியடில் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்க, குறிப்பாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்தை நான் நன்றியோடு ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த 1.5 ஆண்டு காலம் இந்த லாக்டவுன் கிறிஸ்தவ சபையிலே ஒரு பெரிய திருப்பத்தை அல்லது மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. அது என்ன திருப்பம்? மக்களுக்குள்ளாக ஒரு உறுதியற்ற நிலை, நாளை என்ன நடக்கும் என்று தெரியாது. நமக்கு அருமையானவர்கள், அறிமுகமானவர்களை இழந்திருக்கிறோம். எனவே நாளை இதே கதி நமக்கு வருமோ என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே இன்றைக்கு கிறிஸ்தவ வட்டாரம் என்றுமில்லாத அளவிற்கு மன்றாட்டு ஜெபத்தை வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். There are plenty of organizations, even churches, have started the intercessory prayer. தேவனை நோக்கி, ஜீவாதிபதியாகி கர்த்தரை நோக்கி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய இரக்கத்துக்காக கதறி ஜெபிக்கிற காரியத்தை உலகம் முழுவதும் நாட்களிலே நாம் கண்கூடாக கண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஒரு ஜெபத்தை இருந்து நாம் சில சத்தியங்களை கற்றுக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம், கர்த்தருடைய ஜெபம் என்று ஞாயிற்றுக்கிழமை தோறும் நாம் ஏறெடுக்கிற ஜெபமானது கர்த்தர் சீஷர்களுக்கு ஒரு மாடலாக ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாரே தவிர அதையே செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் செய்த ஒரு பெரிய மன்றாட்டு ஜெபத்தை நாம் பார்க்க முடியும். அதைத்தான் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மன்றாட்டு ஜெபத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சுட்டி காட்டுகிறார், அவர் எதற்காக ஜெபிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்வோம் என்றால் இன்றைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கையும் அர்த்தமுள்ளதாக, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நாளிலும் இந்த யோவான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தார். Jesus lifted up his eyes towards heaven. ஆண்டவர் வானத்துக்கு தன்னுடைய கண்களை ஏறெடுக்கிறார். எப்பொழுது? இவைகளை சொன்ன பின்பு என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் அதற்கு முன்பதாக என்ன சொன்னார் என்று யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனிக்கிறேன், பிதா என்னோட கூட இருக்கிறார். சொந்த சீஷர்கள் 3.5 ஆண்டு காலம் அவர்களை பயிற்றுவித்து ஊழியத்திலே கடந்து வந்த ஆண்டவர் கடைசி நேரத்திலே சீஷர்கள் அவரை விட்டு ஓடி போகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். Jesus was left alone. இயேசு தனியாக இல்லை என்று சொல்கிறார். என் பிதா என்னோடு இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேருக்கு இப்படி ஒரு நிச்சயம் இருக்கும்? உலகத்திலே நமக்கு அருமையானவர்கள் எல்லாம் கடந்து போகும் பொழுது அல்லது நம்மை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்ற உறுதியோடு நாம் சொல்ல முடியும். மிக அவசியமான காரியம் 33ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் இந்த காலை வேளையில் திடன் கொள்ளுங்கள், be strong in your heart என்று சொல்லி ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். காரணம், அவர் உலகத்தை ஜெயித்த தேவன். இவைகளை சொன்ன பின்புதான் அவர் வானத்தை நோக்கி பார்க்கிறார். யோசித்து பாருங்க, his own disciples left him alone. He was alone but with the Father. பிதாவோடு கூட இருக்கிறார், தனியாக இல்லை என்று சொல்கிற ஒரு நிலை பார்க்கிறோம்.
இப்பொழுது வானத்துக்கு தன் கண்களை ஏறெடுக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் தனிமை நம்மை வாட்டி வதைக்கும் பொழுது, அதே போல ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை எதுவுமே இல்லை. நமக்கு பிரியமானவர்கள் நம்மை விட்டு போய்விடும் பொழுது, நம்மை விட்டு பிரிந்து போகும் பொழுது நாம் தனிமையிலே வாடுகிறோம். அவர் ஒன்றை மறந்துவிட வேண்டாம், நம்முடைய தனிமையிலே தான் நாம் தேவனுடைய மகிமையை நாம் காண முடியும். இங்கு இயேசு கிறிஸ்து வானத்துக்கு தன் கண்களை ஏறெடுக்கிறார். நீங்களும் நானும் இந்த நாட்களிலே நம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுக்கிறதே நமக்கு ஒத்தாசை ஒரு பருவத்துக்கு நேராக கண்களை ஏறெடுக்க அழைக்கப்படுகிறோம். அவர் என்ன சொல்கிறார்? 2ஆம் வசனத்துல, பிதாவே வேளை வந்தது, the time has come father. வேளை வந்துவிட்டது, ஆண்டவருடைய வேளை வந்துவிட்டது. பல நேரங்களிலே அவர் என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னவர் இப்பொழுதோ வேளை வந்துவிட்டது என்று அவர் சொல்கிறார். பிதாவே என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். எந்த ஒரு தீர்க்கதரிசியும் ஆசாரியரும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவதில்லை, இயேசு கிறிஸ்துவை தவிர. பிதாவே என்கிற the unique relationship of the son with the father, பிதாவோடு இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த ஒரு நெருக்கமான உறவு, பிதா குமாரன், father son relationship. இந்த உறவை இங்கு பார்க்கிறோம். இந்த பிதா என்ற வார்த்தை இந்த அதிகாரத்தில் 5 முறை அவர் பயன்படுத்துகிறார். பரிசுத்த பிதாவே என்று சொல்லுகிறார், நீதியுள்ள பிதாவே என்று சொல்லுகிறார். அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகிற அந்த ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். How he addressed God the Father as a holy father, as a righteous father, my father, என் பிதாவே. உங்களுக்கு எனக்கு பிதாவோடு எப்படிப்பட்ட உறவு இருக்கிறது? What kind of relationship do we have with God? நம்முடைய பரம பிதா, நம்மை நேசிக்கிறவர், நம்மை அறிந்திருக்கிறவர். இங்கு இயேசு ஜெபிக்கும் பொழுது அவர் ஜெபத்திலே பயன்படுத்துகிற ஒரு முக்கியமான காரியம், அவர் 4 காரியத்திற்காக ஜெபிக்கிறார். முதலாவதாக தனக்காகவே அவர் ஜெபிக்கிறார். 2ஆம் வசனத்தின் முன்பகுதியை வாசிக்கிறேன். நீ உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். முதல் ஜெபம் என்ன? ஃபாதர், glorify your son. உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஏன் இயேசுவுக்கு மகிமை இல்லையா? அவர் தன்னுடைய ஊழியத்தின் கடைசி நேரத்தில் வந்துவிட்டார். அவருக்கென்று பிதா வைத்திருந்த அந்த பணியை செய்து நிறைவேற்றி முடிக்க போகிற நேரத்தில் இருக்கிறார். இப்பொழுது பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார், பிதாவே உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். பிரியமானவர்களே, இன்றைக்கு மகிமை பிதாவிலிருந்து வர வேண்டும் என்று அவர் காத்திருக்கிறார். ஒரு ஆர்கெஸ்ட்ரா அருமையாக நடந்து கொண்டிருந்தது. அந்த மியூசிக் கான்டெஸ்ட்ல ஒரு இளைஞன் அழகாக வயலின் மீட்டிக் கொண்டிருந்தான். அப்படி எல்லாரும் கரகோசை தட்டி சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் அந்த வாலிபனுடைய முகத்தில் எந்த ஒரு சந்தோஷமும் தெரியவில்லை. மறுபடியும் அவனை வாசிக்க சொன்னார்கள். 2வது முறை மிக நேர்த்தியாக வாசிக்க அவன் முயற்சித்தான். அழகாக வாசித்ததாக மற்றவர்கள் எல்லாரும் கரகோசை எழுப்பினார்கள். ஆனால் அவனோ சந்தோஷப்படவில்லை. 3வதாக எந்த ஒரு பிழை இல்லாமல் வாசிக்க வேண்டும் என்று முயன்று அந்த வயலினை அவன் மீட்டும் பொழுது எல்லாரும் கரந்து உயர்த்தினது மாத்திரமல்ல, அவர் கூர்ந்து ஒருவரை மாத்திரம் பார்த்துக்கொண்டே இருந்தான். அவர் தான் அவருடைய ஆசான், அவருக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்தவர். அவர் எழுப்பி நின்று கரகோசை செய்வதை கண்ட பிறகுதான் அந்த இளைஞருடைய உள்ளம் மகிழ்ந்ததாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே மனிதனுடைய புகழ்ச்சி, மனிதனால் வருகிற மகிமை, கனம் அழிந்து போகக்கூடியது, அனித்தியமானதானால் பிதா அவரை இயேசு கிறிஸ்துவை அனுப்பினதினாலே அவர் நிறைவேற்றின ஊழியத்தை அவர் அங்கீகரிக்க வேண்டும் என்றால் பிதா மகிமைப்பட வேண்டும். எனவே அவர் ஜெபிக்கிறார். 5ஆம் வசனத்திலே பிதாவே என்று சொல்லி அவர் சொல்கிறார், இப்பொழுது நீ என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். ஒரு நாளிலே இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருவதற்கு முன்பதாக பரலோகத்திலே பிதாவின் படியிலே செல்ல பிள்ளையாக இருந்தவர். அவருடைய மகிமை மேன்மையாக இருந்தது என்று சொல்லி 5ஆம் வசனம் சொல்லுகிறது. உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு இந்த உண்டாயிருந்த மகிமை, இப்பொழுது அந்த மகிமையை மீண்டும் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். இந்த உலகத்திலே பாடுபடுகிறவராக இருந்தவர். ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது அவர் அசட்டை பண்ணப்பட்டவர், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடம் மிகுந்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் எண்ணாமல் அந்த அளவு இந்த உலகத்திலே அவர் நிந்திக்கப்பட்டார். பாடுகளை ஏற்றுக்கொண்டார். காரணம், பிதா தனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். நிறைவேற்றி முடித்தார்.
இப்போது பிதாவிடத்திலே கேட்கிறார், பிதாவே நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீங்களும் நானும் மனிதரால் வரும் புகழ்ச்சியை நாடுகிறோமா அல்லது தேவனால் வருகிற மகிமையை நாம் நாடுகிறோமா? நம்முடைய ஜெபத்தை கேட்டு மற்றவர்கள் மிக நன்றாக ஜெபித்து விட்டீர்கள் என்று சொல்வதை நாம் விரும்புகிறோம் இல்லையா? தேவன் அதை கேட்டு அதற்கான பதிலை உடனடியாக கொடுப்பார்கள். அதை விட அது எவ்வளவு சிறந்ததாக இருக்கும் யோசிப்பார். பிதாவின் மகிமை மாத்திரம்தான் சார்ந்திருந்தார். அந்த வாலிபன் எப்படியாக அவனுடைய ஆசான் தன்னுடைய அந்த வயலினை மீட்டுவதை அவர் அங்கீகரிக்க வேண்டும். அது வரைக்கும் அவன் அமைதலாக இருந்தான். பிதாவின் இடத்துல வருகிற மகிமை பிரியமானவர்களே, இதைத்தான் வேதம் நமக்கு சொல்கிறது. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்ற நாமங்கள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு இயேசு கிறிஸ்து கர்த்தர். எப்பொழுது அதனால யாருக்கு மகிமை? பிதாவுக்கு மகிமை. இயேசு கிறிஸ்து செய்த எல்லா ஊழியத்திலும் அற்புதத்திலும் மக்கள் பிதாவை மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு மனிதர்கள் ஒருவருக்கொருவர் மகிமையை தேடுகிறார்கள், ஒருவருக்கொருவர் புகழ்ச்சியை தேடுகிறார்கள். ஆனால் அது அனித்தியமானது. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீங்களும் நானும் அவருக்கு கொடுக்க வேண்டும். எனவே இயேசு ஜெபிக்கிறார், பிதாவே உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். எதற்காக? உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி. Not that your son will glorify the Father. இதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தினாலும் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். ஊழியத்தினால் மாத்திரமல்ல, கிருபாதார பலியாக சிலுவையிலே மரிக்கப் போகிறாரே, கல்லறையிலே வைக்கப்பட போகிறாரே, அதிலும் பிதா மகிமைப்பட வேண்டும். In all his works, it is the desire of the Son, Jesus Christ, for the glory of the Father. He did everything. எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்தின்படி அவர் செய்ததை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அதைத்தான் இந்த முதல் 6 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அவருடைய வேண்டுதல் என்ன? நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். எதற்காக? உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்துவது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிதா மகிமைப்படுகிறாரா? நாம் செய்கிற ஊழியமாக இருக்கட்டும், நாம் செய்கிற எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், திருச்சபை கட்ட காரியமாக இருக்கட்டும், பிதா மகிமைப்படுகிறாரா? சற்று நாம் சிந்தித்து பார்க்க முடியுமா? இயேசு கிறிஸ்து சொல்கிறதை பாருங்கள். நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷனுக்கு உம்மை வெளிப்படுத்தினேன். நீர் எனக்கு தந்தவர்கள் எல்லாம் உம்மால் உண்டாயின. நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் என்னை அனுப்பினீர் என்று அவர்களும் விசுவாசித்திருக்கிறார்கள். இதெல்லாவற்றையும் பார்த்திருந்தால் நீர் எனக்கு கொடுத்தது. இந்த 12 சீஷர்களை நீர் எனக்கு கொடுத்தீர் பிதாவே. இந்த ஊழியத்தை நீர் எனக்கு கொடுத்தீர். நீர் கொடுத்த வார்த்தைகளை தான் உமது ஜனங்களுக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இத்தனை அற்புதமான ஒரு அனுபவம். தேவனாகிய பிதாவுக்கு நாம் இருக்கிற உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? இயேசு கிறிஸ்து பிதாவோடு அந்த அளவு இணைந்து இசைந்து இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் அவர் உயிர்த்தெழுந்து பதவியேற்ற வேளையில பிதாவின் வலது பார்சத்தில மகிமையாய் உயர்த்தப்பட்டார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை பெற்றுக் கொண்டார். இரண்டாவதாக அவர் சீஷர்களுக்காக 3 காரியங்களுக்காக ஜெபிக்கிறார். சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, வேதம் சொல்லும் பொழுது 20ஆம் வசனத்திலே நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உங்களுக்காக எனக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறார். இவர்கள் வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக, those who are following Jesus Christ century after century, God Christ was praying for them. இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக ஜெபித்தார். உங்களுக்காக எனக்காக ஜெபித்திருக்கிறார். மறந்துவிட வேண்டாம் பிரியமானவர்களே, எதற்காக ஜெபித்தார் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அந்த அளவு சீஷர்களை அவர் நேசித்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களிடம் வைத்திருந்த அன்பையும் கரிசனையும் இது நாம் பார்க்கிறோம். முடிவு பரியந்தம் சீஷருடைய குறைகளின் மத்தியிலும் அதை அவர் பெரிதுபடுத்தவில்லை. அவர்கள் அன்பு பாராட்டுகிறவர்களாகவே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதைத்தான் வேதம் நமக்கு சொல்கிறது, உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர்கள். இந்த உலகத்திலிருந்து கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இந்த 12 பேரை பிரித்தெடுத்து கொடுத்தார். செப்பரேட்டட் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள் என்று சீஷர்களை குறித்து சொல்கிறார். they obeyed your word. உங்களை என்னை குறித்து தேவன் சொல்ல முடியுமா? நீர் என்னை அனுப்பினீர் என்று அவர் விசுவாசித்திருக்கிறார்கள். they believe in my divine mission. என்னுடைய தெய்வீக ஊழியத்தை அவர்கள்
விசுவாசிக்கிறார்கள். அதோடு நிறுத்தவில்லை. 10ஆம் வசனத்திலே அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சீஷர்களிலே ஆண்டவர் மகிமைப்பட்டார். What a fantastic truth. Disciples are his glory. இந்த பலவீன சீஷர்களிலே கிறிஸ்து மகிமைப்பட்டார். இன்றைக்கு உங்களிலே என்னிலே அவர் மகிமைப்படுகிறாரா? அவர் சீஷர்களுக்காக என்ன ஜெபிக்கிறார் பாருங்கள். 11ஆம் வசனத்தின் பின்பகுதி, பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். எதற்கு ஜெபிக்கிறார்? நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அதை போல பிதாவுக்கும் குமாரனுக்கும் எவ்வளவு நெருக்கமான உறவு இருந்ததை போல சீஷர்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சீஷர்களுக்கும் பிதாவுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை போல அவர்களுக்குள்ளாகவும் ஒற்றுமை இருக்க வேண்டும், பிதாவோடும் இணைந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். The strongest of all union is the Trinity, Father, Son and the Holy Spirit. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த இணைவு, அந்த யூனியன் இந்த உலகத்திலே பிரிக்க முடியாதது. அதை போல நம்முடைய சீஷரிடத்திலே காணப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய ஏக்கமாக இருக்கிறது. அதுக்காக அவர் சொல்லுகிறார், உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொள்ளும். அவர்கள் ஒற்றுமையாய் காத்துக்கொள்ள உம்மால் மாத்திரம்தான் முடியும். உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் கத்திருக்கிறதை இன்றைக்கு சபைகளிலே ஐக்கியம் இருக்கிறதா? ஒற்றுமை இருக்கிறதா? ஊழியக்காரர்களுக்குள்ளாக ஒற்றுமை இருக்கிறதா? கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம அன்றைக்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நம்மை போல சிமிலாரிட்டி, பிதாவுக்கும் குமாரனுக்கும் இருந்த அந்த ஒற்றுமை சீஷர்களிடத்திலே, விசுவாசிகளிடத்திலே காணப்பட வேண்டும் என்பது அவருடைய ஏக்கம். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதை தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஒற்றுமை குறித்து ஆண்டவர் 22ஆம் வசனத்திலே சொல்கிறார் பாருங்கள், நாம் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி. Our relationship and living union with Christ is right. We might have the right relationship with other believers. மற்ற விசுவாசிகளோடு நமக்கு சரியான உறவு இருக்கும். சிலுவை நமக்கு அதைத்தான் சொல்லி காட்டுகிறது. நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கும் என்றால் அனைத்து சகோதரர்களோடு இந்த குறுக்கு மரத்தை போல மற்ற விசுவாசிகளோடும் ஊழியர்களோடும் நம்முடைய உறவு சீராக இருக்கும். அதைத்தான் ஆண்டவர் கூறுகிறார். ஆனால் பிசாசான இந்த ஒற்றுமையை குலைக்கும்படியாகத்தான் தந்திரமான நரியை போல அந்த 4 எருதுகளை சிதறடித்து அந்த கச்சிக்கிற சிங்கம் ஒவ்வொரு நாள் ஒன்றொன்றை அழித்து கொன்று தின்றதை போல பிசாசானவர் நம்மை ஒற்றுமையை குலைத்து ஆண்டவருடைய ஏக்கத்தை நாம் நிறைவேற்ற தவறி போகும்படியாய் செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை குடும்ப சபைகளிலே ஒற்றுமை இல்லை, ஒருவரை ஒருவர் பகைக்கிறார்கள், விரோதிக்கிறார்கள். நீங்களும் நானும் ஒற்றுமையாக இருக்கும்படி ஆண்டவர் ஜெபித்திருக்கிறார். ஒற்றுமை என்பது எல்லாவற்றிலும் ஒன்றாயிருப்பது என்று அல்ல, வித்தியாசங்களின் மத்தியில். In spite of all our diversity, we need to unite together. ஒன்றாயிருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளாக. அப்பொழுது எதிரியாக பிசாசானவன் கட்சிக்கிற சிங்கம் ஒன்றும் நம்மை செய்ய முடியாது. ஆண்டவருடைய ஏக்கம் அதுதான். நரியாகிய தந்திரக்காரன் பிசாசானவன் நாட்களிலே குடும்பங்களை உடைக்கிறான், சபையை சிதறடிக்கிறான். மக்களுக்குள் ஒற்றுமை இல்லை, அன்பு தாழ்ச்சி. வேதம் சொல்கிறது, அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகத்தை அன்பு தனிப்போம். அன்பு குறைவதற்கு காரணம் என்ன? மனிதனுக்குள்ளாக அக்கிரமம், ஆணவம், அசுத்தம், சுயநலம். ஆண்டவருடைய ஏக்கமும் திருச்சபையானது யுனைடெட், இணைந்து கிறிஸ்துவுக்கு என்று சாட்சியாக வாழ வேண்டும். ஏனென்றால் சபை என்பது கிறிஸ்துவின் சொந்த சரீரம். The church is the very body of the Lord Jesus Christ. அவர்களை இணைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒருவரோடு ஒருவர் அவயவங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கிறதை மறந்துவிட வேண்டாம். இன்னைக்கு நம்மை யோசித்து பார்ப்போம். சபையின் ஒற்றுமைக்காக நாம் பாடுபடுகிறோமோ? உடைப்பது எளிது, கட்டுவது கடினம். ஒவ்வொருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணுகிறோமா? வேதம் சொல்கிறது, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இன்றைக்கு நாம் சிலர் நம்மை நிந்திக்கிறார்கள் என்று குற்றம் சாட்டுகிறோம்.
அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறோமா? இயேசு ஜெபித்தார். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, யாரை குறித்து புரணி பேசுவதை தவிர்த்து விடுவோம். அது நம்முடைய ஐக்கியத்தை கெடுத்துவிடும். இதைத்தான் இயேசு சொல்கிறார் மலை பிரசங்கத்திலே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் யார்? தேவனுடைய புத்திரர். They are the child of God. நீங்களும் நான் தேவனுடைய பிள்ளைகளை சொல்ல வேண்டும் என்றால், let us build relationship. உறவுகளை சீர்படுத்துவோம், அதை இணைப்போம், கட்டுவோம். build up together, இணைந்து கட்டுவோம். அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு மகிமையை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை. பவுல் அதைத்தான் நமக்கு நினைவுபடுத்துகிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள், வாசிக்கிறேன் 4:3. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். சமாதான கட்டினால் கூடுமான வரைக்கும் எல்லாரோடும் சமாதானமா இருக்கிறோமா? இன்னும் நம்ம யாரையும் பேசாம இருக்கிறோமா? இயேசுக்கு சண்டைக்கே உங்களுக்காக எனக்காக ஜெபித்தார். இன்றைக்கு பிதாவின் வலது வருஷத்துல அவர் நமக்காக ஜெபிக்கிறார். இரண்டாவது, அவர் எதற்காக ஜெபிக்கிறார்? சீஷர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அவர் சுட்டிக்காட்டி ஜெபிக்கிற காரியம் என்ன? வேதம் 15ஆம் வசனம் சொல்கிறது, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக் கொள்ளும் என்று நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். தீமை நின்று காக்கும்படி. Jesus prayed for their protection from Satan. சாத்தானுடைய தந்திரத்திலிருந்து, வல்லமையிலிருந்து அவர்கள் காக்கப்பட வேண்டும். தீமை நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்கிறோம். பாவம், சோதனை நம்மை சுற்றி கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய ஜெபத்திலே நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்னை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து என்னை ரட்சித்தருளும். இயேசு கிறிஸ்து கடைசி ஊழிய காலத்திலே சீஷர்களை பார்த்து பேசும்பொழுது பேதுருவை பார்த்து சொல்கிறார். லூக்கா 22:32 வசனத்திலே, சீமோனே சீமோனே, சாத்தான் உன்னை குடகினால் குடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். இயேசு கிறிஸ்து சீஷனுக்காக, சீமோனுக்காக வேண்டுதல் செய்கிறார். தீமையிலே சோதிக்கப்பட்டவன் விழுந்து போகக்கூடாது என்று சொல்லி சீஷர்களுக்காக 3 காரியத்தை ஜெபித்தார் என்று சொன்னேன். ஒன்று, அவருடைய ஒற்றுமைக்காக ஜெபித்தார். For their unity, ஒற்றுமை. அவர்கள் தேவனோடு உறவுள்ள ஐக்கியத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவர்களுக்குள்ளாக ஒருவருக்கொருவர் நெருக்கமான உறவு இருக்கும் என்று ஜெபிக்கிறார். இரண்டாவதாக, அவர்கள் தீமை நின்று காக்கப்பட வேண்டும். அவருடைய சேஃப்டி, அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறார். ப்ரொடெக்ஷன், பிரிசர்வேஷன். ஏன் இந்த உலகம் அசுத்தம் நிறைந்தது, நான் இதுவரைக்கும் அவர்களை காத்துக்கொண்டேன். பிதாவை இப்பொழுது உம்மிடத்திலே வருகிறேன், இந்த பொறுப்பை உம்மிடத்திலே கொடுக்கிறேன். உம்முடைய நாமத்தினாலே அவர்களை காத்துக்கொள்ளும். அந்த இயேசுவின் நாமம், அந்த பிதாவின் நாமம் நம்ம எல்லா தீமைக்கு விலக்கி காக்க வல்லமை உள்ளது. நீதிமான் அதற்கு ஓடி சுகமாக இருப்பார் என்று வேதம் சொல்கிறது. நீதிமானவர்களே, அது மட்டுமல்ல, மூன்றாவதாக பார்த்தோம், எதற்காக ஜெபிக்கிறார்? நீதிமானவர்களே, நம்முடைய பரிசுத்தத்திற்காக, சாங்டிஃபிகேஷன். நம்முடைய வாழ்க்கையின் சிந்தனைகளே, செயல்களிலே, வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டாகும். ஆண்டவர் இந்த 3 காரியத்துக்காக சீஷனை ஜெபித்தார். இன்றைக்கும் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இதான் வேதத்திலே வாசிக்கிறோம். எபிரேயர் 7:25 வசனத்திலே, நம்மை முற்று முடிய ரட்சிக்க வல்லவர் இன்றைக்கு பிதாவின் வலது வருஷத்திலே நமக்காக உயிரோடு இருந்து வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறபடினால் நம்மை கடைசி வரை காத்துக் கொள்வார். God alone can preserve you and save you till the end. அவர் முற்று முடிய ரட்சிக்க வல்லவர். ஏன்? அவர் உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்கிறார். மறந்து விடாதிருக்கிறது. அருமையான ஒரு வார்த்தையை சொல்கிறேன். UPS என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கம்ப்யூட்டர் பயன்படுத்துகிறவர்கள் யுனைட் அன்இன்டரப்டட் பவர் சப்ளை என்று ஒன்று வைத்திருப்பார்கள். திடீரென்று கரண்ட் கட் ஆகிவிட்டாலும் கொஞ்ச நேரம் இந்த UPS இருக்கும் என்றால் அது சேவ் பண்ணிக்கொள்ளும். உடனடியாக கரண்ட் ஃபெயிலியர்னால அவங்க பயன்படுத்துறதெல்லாம் அழிந்து போகாது. அதே போல நம்முடைய உறவு தேவனோடு இருக்கும் என்றால் எந்த சோதனை வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், தெரியுமானவர்களே, நாம் காக்கப்படுவோம் என்பது நிச்சயம். இந்த UPSக்கு விளக்கம் என்ன? யூனிட்டி. யூ ஃபார் யூனிட்டி. கூடுமானால் எல்லாரோடும் சமாதானமாயிருங்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றுவிட்டார். ஒருவரோடு நீங்கள் பேசாதிருக்க வேண்டாம். வேதம் சொல்கிறது, காணிக்கை செலுத்த வந்து உன் சகோதரன் பேரில் உனக்கு குறை உண்டு என்று கண்டார், முன்பு அவனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்து. ஒப்புரவாகாமல் செலுத்துகிற காணிக்கை ஆண்டவருக்குரியதல்ல, அது ஆண்டவருக்கு செல்லாத காசு. இன்றைக்கு எல்லாரோட ஒப்புரவாகி இருக்கிறோமா?
இரண்டாவதாக இயேசு ஜெபித்தார் அவருடைய பரிசுத்தத்துக்காக. பரிசுத்த உள்ளத்தோடு ஒருவரை ஒருவர் வாழ்த்த வேண்டும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. நாம் எத்தனை ஆராதனைகள் அட்டன் பண்ணோம் என்று ஆண்டவர் கேட்க மாட்டார். எந்த அளவு நாம் ஒருவரோடு ஒருவர் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டோம் என்று ஆண்டவர் கேட்க போட்டார். மூன்றாவதாக அவர் நம்முடைய பாதுகாப்புக்காக ஜெபித்தார் என்று பார்த்தோம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து நித்திய ஜீவ நதிகள் ஓடும் என்று சொல்லி சாலமோன் ஞானம் சொல்கிறார். தன் ஜீவனை நீடித்த நாட்களை விரும்புகிறவர்கள், தன் ஜீவனை காண விரும்புகிறவர்கள் பொல்லாப்புக்கு தன் உதடுகளையும் கபட்டு வசனிப்புக்கு தன் நாவையும் விலக்கி காக்க கிடக்கும் என்று சொல்கிறது. இன்றைக்கு நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அரசாங்கம் 3 காரியம் சொல்றது இல்லையா? சேஃப்டி, 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும்னு சொல்லுது. அடுத்தது மாஸ்க் போட்டுக்கங்க. 3வது சானிடைசேஷன் சொல்லுது. அதே மாதிரி UPS வேதம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய ஐக்கியத்துக்காக நாம் ஜெபிப்போம். குடும்பங்களிலே, சபைகளிலே உண்மையான ஒரு தெய்வீக ஐக்கியம். இரண்டாவது பரிசுத்தத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அறிவிக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்மை தேவனை விட்டு பிரித்து விடும் ஜாக்கிரதை. மூன்றாவதாக நம்மை காத்துக்கொள்ள சேஃப்டி, நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள, நம்முடைய உதடுகளை காத்துக்கொள்ள, நம்முடைய வாயிலை யாரை நாம் குற்றமாக குறையாக பேச வேண்டாம். அது நம்மை தேவனுடைய சொந்தத்தை விட்டு நம்மை பிரித்து விடும். மற்றவர்களை நியாயம் தீர்க்க நாம் யார்? இவளை நம்மை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போமா? யூனிட்டி, பியூரிட்டி அண்ட் சேஃப்டி. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து ஜெபித்தீரே. நம்முடைய சீஷர்கள் எல்லாரும் விட்டு தனியாய் விட்டு சென்ற வேலையிலும் நான் தனியாக இல்லை, பிதா என்னோடு இருக்கிறார் என்று சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த கொரோனா பேண்டமிக் லாக்டவுன் காலங்களில் நீர் எங்களோடு இருப்பது எதற்காக? ஆண்டவரே, நான் ஒவ்வொரு நாளும் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ என்னுடைய மனதை நீ தைரியப்படுத்தும், திடப்படுத்தும். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இன்றைக்கு எங்களுடைய ஜெப வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க, வேத தியான வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க, எங்களுடைய உறவுகள் பிறரோடு இருக்கிற சபை மற்ற விசுவாசிகளோடு இருக்கிற உறவுகளை நாங்கள் சீர்படுத்திக் கொள்ள கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். அப்பொழுது உங்களுடைய வருகை சீக்கிரமாய் வெளிப்படும். நாங்களும் உங்களுடைய ரகசிய வருகைகளை காணும். சபையாக, மகிமையுள்ள சபையாக முன்பாக அதை நிறுத்திக் கொள்ள நீ விருப்பம் உள்ளவராய் இருக்கிறதற்காக இந்த சபையை நீ பரிசுத்தப்படுத்த மாட்டேன். கரைதிரை முதலானவை ஒன்றும் இல்லாமல் எங்களை அனுதினம் நீ சுத்திகரிக்க எங்களுடைய வார்த்தைக்கும் உடைய ஆவியானவைகளை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தை வேண்டிக் கொடுக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்ம மத்தியிலே ஆண்டுடைய செய்தியை கொண்டு வந்து அருமையான ஐயா ரெவரண்ட் T.D. ஜான்சன் அவர்களுக்கு என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து திருச்சபையின் சார்பாக அன்புள்ள நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய கனமான இந்த ஊழியத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ள உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனுடைய நாமமைக்கென்று ஆராதனை முடிவுக்கென்று கீர்த்தனைகளிலே 78 பாடுவோம். 78ஆம் கீர்த்தனை பாடுவோம். பாதம் வந்தனமே வரப்பிரசாதம் எந்தனமே, பாதம் வந்தனமே வரப்பிரசாதம் எந்தனமே. ஆதரவோடு வேதமே விடுத்தாளும் அற்புதனே, ஆதரவோடு வேதமே விடுத்தாளும் அற்புதனே. திவ்யசுதனே கிருபைப்பதனே, திவ்யசுதனே கிருபைப்பதனே. சுசிகர பாதம் வந்தனமே வரப்பிரசாதம் எந்தனமே, பாதம் வந்தனமே வரப்பிரசாதம் எந்தனமே. பேசுதற்கரிதான துத்திய பெருமை கோமானே, பேசுதற்கரிதான துத்திய பெருமை கோமானே. மெய்சிமானே அருள்கோனே, மெய்சிமானே அருள்கோனே. சுசிகர பாதம்
பாதம் வந்தனமே வரப்பிரசாதம் எந்தனமே பாதம் வந்தனமே வரப்பிரசாதம் எந்தனமே ஞானமாய் நரற்கான ஜீவனை நல்கிய சீலா ஞானமாய் நரற்கான ஜீவனை நல்கிய சீலா மனுவேலா துரைப்பாலா மனுவேலா துரைப்பாலா சுசிகர பாதம் வந்தனமே வரப்பிரசாதம் எந்தனமே பாதம் வந்தனமே வரப்பிரசாதம் எந்தனமே தீவினை தொலைத்தாவிய மிகுத்தேவும் இங்கிதமே தீவினை தொலைத்தாவிய மிகுத்தேவும் இங்கிதமே என் ரஞ்சிதமே நீ சந்ததமே என் ரஞ்சிதமே நீ சந்ததமே சுசிகர பாதம் வந்தனமே வரப்பிரசாதம் எந்தனமே பாதம் வந்தனமே வரப்பிரசாதம் எந்தனமே தாசரை விசுவாசமாய் கையில் தாங்குபகாரா தாசரை விசுவாசமாய் கையில் தாங்குபகாரா அதிகாரா கனத்தீரா அதிகாரா கனத்தீரா சுசிகர பாதம் வந்தனமே வரப்பிரசாதம் எந்தனமே பாதம் வந்தனமே வரப்பிரசாதம் எந்தனமே ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. மீண்டும் ஒரு பரிசுத்த ஆராதனையில இந்த காணொளியின் மூலமாக கலந்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தது நல்ல வாய்ப்பிற்காக உமக்கு துதி தோத்திரங்களை எடுக்கிறோம். ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிமுட்டாக உடைய கிருபையுள்ள பிரசனம் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு துதி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. நாளின் வசனங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர்களோடு கூட பேசினீர். வசனங்களை கருத்தாய் ஆண்டவரே நாங்கள் கவனித்த நாங்கள் அதை எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அதை நடைமுறைப்படுத்தி கர்த்தருடைய கற்பனைகளின்படி நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக உம்மை நேசிக்கிறவர்களாக காணப்பட வசனங்கள் படி வாழ்வதற்கு எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுத்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வசனங்களை பகிர்ந்தளித்த ஐயாவுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். புனே மெத்தடிஸ்ட் திருச்சபையிலே அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய திருச்சபை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவருக்கு மகிமையாக இந்த ஊழியத்தை, இந்த கனமான ஊழியத்தை செய்ய தேவையான எல்லா கிருபைகளையும் அவர்கள் மேல் பொழிந்தருளும்படியாக உங்களுடைய கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கும். எங்கள் மத்தியில் பயன்படுத்துவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவருடைய கையின் பிரயாசங்களை, உழைப்பை கர்த்தர் கனமண்ணி ஆசீர்வதிப்பீராக. உம்மை கனப்படுத்துவதற்கென்று பிள்ளைகள் செலுத்திருக்கிற இந்த துதி தோத்திர பலியாகிய காணிக்கை பலியை ஆண்டவர் அங்கீகரித்து ஒவ்வொருடைய வாழ்வையும் உழைப்பையும் ஆசீர்வதிக்க அர்ப்பணிக்கிறோம். தேவ சமாதானத்தோடு எல்லாரும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் சந்தோஷமும் சமாதானமும் என்னென்றைக்கும் உங்கள் அனைவரோடும் இருந்து வழி நடத்துவதாக. ஆமென். ஆமென்.